வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் மண்டே நைட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ராவை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்தது. ராண்டி ஆர்டனுடைய ப்ரோமோ மற்றும் மெயின் ஈவெண்ட் விஷயங்கள். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களை மாதிரியான ரஸ்லிங் ஃபேன்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகி பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அதே மாதிரி லைக்கும் பண்ணிக்கோங்க. ஷோ ஆரம்பிச்ச உடனே தி வைப்பர் ராண்டி ஆர்டன் தான் வராரு. ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ரா வந்த உடனே என்ன சொல்கிறாரு, நான் அந்த ராவை ஹோஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஷோ ஆரம்பித்த உடனே ராவை வந்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு, பரவாயில்ல பேஸ்லைன் பெர்லின் முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆயிடுவேன். அப்போது இதே மாதிரி உங்ககிட்ட ஷோ ஆரம்பித்த உடனே பேசுகிறேன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் போன வாரம் குந்தர் அட்டாக் பண்ணது, குந்தர் என் ஃபேமிலியை பற்றி தப்பாக பேசுனது, இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது குந்தர் வந்துட்டார். நீ என்னடா அது பெரிய இவ்வளோ மாதிரி பேசுகிற, நீ ஒரு சீட்டர். போன வாரம் வந்து நான் ட்ரூ மார்க்கிங்டரை பார்க்குற நேரத்தை பார்த்து நீ எனக்கு ஆர்கேவே போட்டிருக்க. நீ உண்மையிலேயே ஒரு சிறந்தவன் சொல்லாத. மற்றும் நீ 15 டைம் வேர்ல்டு சாம்பியன்லாம் ஆக முடியாது. நான் உனக்கு ரத்தத்தை வர வைக்க போகிறேன், உன் நெஞ்சிலிருந்து ரத்தத்தை சாட வைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ராண்டி ஆர்டன் பதிலடிக்காரு, உன் பூட்டு வந்து ரொம்ப பெருசு, ஒருவேளை குந்தர் கட்டையோ அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறாரோ, ஸோ அந்த பூட்டாலேயே நான் உன்னை அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. செம்ம கடுப்பாயிட்டார் குந்தர். என்னடா நம்ம ஊரில் சொல்லுவோம்ல செருப்பால் அடிப்பேன்னு, அந்த மாதிரி பூட்டால் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடுப்பேத்த செம்ம கடுப்பாயிட்டார். பட் ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா லாட்விக் கேசர் இருக்கார்ல, லாட்விக் கேசர், அவர் வந்து பின்னாடியோடு வந்து பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன குந்தர் அட்டாக் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த ப்ரோமோ முழுக்க குந்தர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார், சீட் பண்ணி என்ன அட்டாக் பண்ண, சீட் பண்ணி அட்டாக் பண்ணேன்னு. குந்தர் மட்டும் என்ன பண்ணி இன்றைக்கி ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணாராம், சீட் பண்ணி தான் அட்டாக் செய்தார். சரி, இது ஒரு முக்கியமான செக்மெண்ட்டாக நடந்திருக்குது. பேக் ஸ்டேஜில் ஷேமஸ் கிட்ட ஒரு விஷயம் கேட்குறாங்க. ஷேமஸே, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குது, போன வாரம் வந்து உங்கள் கூட இருந்த பீட்டனே வந்து உங்களை பயங்கரமாக அட்டாக் பண்ணி கையில் இன்ஜுரி ஆக்கி விட்ருக்காரு, நீங்கள் இன்றைக்கி பீட்டனை எதிர்கொள்வீங்களான்னு கேட்கும்போது, என்ன இன்ஜுரினாலும் பரவாயில்ல, நான் பீட்டனை சாகடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு மேட்ச் விளையாடுறதுக்கு வந்துட்டார். பீட்டர் வச்சு ஷேமஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் லாட்விக் கேசர் வந்து ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணதுனால இன்றைக்கி மண்டே நைட்டால் லாட்விக் கேசர் வெர்சஸ் ராண்டி ஆர்டனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது அப்படிங்கிறதையும் WWE வந்து அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. சரி, இந்த பக்கம் ஷேமஸுக்கும் பீட்டனுக்கும் மேட்ச் என்னாச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் செம்ம டென்ஷன் ஆகிட்டார் நம்ம ஷேமஸு. போட்டாரு பாருங்களேன் ஒரு ப்ரோக்கிக்கு, பீட்டனுக்கு வாயை கிழிஞ்சிருச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம ஷேமஸ் தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. இதில் சொல்கிற அளவுக்கு பெருசு இல்லை, அதனால் ஷார்ட்டாக முடிச்சுட்டேன். பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒடிசியோ ஜோவும் நியூடோவும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அக்ஸேவியர் வுடோடைய முகத்தில் சிரிப்பு இல்லை. இதை நல்லாவே பார்த்துக்கிட்டாரு கோஃபி கிங்ஸ்டன். ஏன் நீ கோவமாக இருக்கேன், எதுக்கு நீ அவன் மேலே டென்ஷன் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எனக்கு அவனை பிடிக்கல, எனக்கு அவனை பார்த்தாலே ரொம்ப கோவமாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து என்னதுன்னா, நீ வந்து பிக்கிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்து ஒடிசியோ ஜோவை கூட்டிகிட்டு வந்திருக்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லைனா நீ கோவப்படுறதுக்குலாம் எந்த விஷயமும் இல்லை. ஒடிசியோ ஜோ வந்து நம்ம டீமில் ஒரு புதுசாக ஒரு ஆள் தான், அவன் பிக்கிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் கிடையாது, பிக்கிக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக உலகத்தில் யாருமே கிடையாது, அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரி, அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒடிசியோ ஜோ வந்து இதெல்லாம் பற்றி கேட்கல போல இருக்குது. எக்ஸேவியரோட கெட்டி பிடிச்சிருக்கிறாரு. இன்றைக்கி உங்களுக்குள்ள ஒரு 6 மேன் டாக் டீம் மேட்ச் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸ் டுர்பியை போன வாரம் பார்த்தீங்கன்னா இவினியில் அட்டாக் பண்ணியிருப்பாங்கல்ல, இதை பற்றி பேக் ஸ்டேஜில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவினியில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாங்க. நான் போன வாரம் வந்து மேக்ஸ் டுர்பிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், அவளை வந்து நம்ம டீமில் வரல வைக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், பட் ஆனால் அதை வந்து அவள் ஏற்றுக்கலை, அதனால தான் நான் அவளை அட்டாக் பண்ணேன்னு சொல்லிட்டு ஜாக்கேபிள்கிட்ட சொல்கிறாரு. ஜாக்கேபிள் சொல்கிறார், நீ பண்ணது நல்ல விஷயம், உன்னை அஃபிஷியலி வந்து ரியல் அமெரிக்கன் டீம்ஸில் வந்து ஒன்று ஆட் பண்ணுறேன், இன்றைக்கி வந்து நீ அவளை வீழ்த்தணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோமோ பேசுகிறாங்க. எஸ், இன்றைக்கி இவினிலுக்கும் சரி, அதே மாதிரி இவங்களுடைய முன்னாள் டேக் டீம் பார்ட்னர் மேக்ஸ் டுர்பிக்கும் சரி ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் இருக்குது. மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா இடையிலே வந்து ஒயர்ட் 6 அந்த லைட்டிங் பார்த்தீங்கன்னா எரியுது. எஸ், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயர்ட் 6 வந்து வராங்க. எதற்காக வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவினில் வந்து இப்போதைக்கு ஒரு ஹீல் பண்ணியிருக்கிறாங்க. அவனுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து துரோகத்தை பண்ணிக்கிறாங்க. துரோகம் செய்யும்போது அந்த இடத்துல ஒயிட் 6 வருவாங்கள்ல, எல்லாருமே வராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது இவினிலுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு அவங்க வந்துட்டாங்க. வழக்கமாக ஓடி போகிற ஜாக்கேபிள் இந்த வாரம் தைரியமாக வந்து நிற்கிறாரு. மாறி மாறி சண்டை போடுறதுக்காக அப்படி எதிர்கொண்டு நிற்கும் போது அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி இருந்து வந்த நம்ம அங்கிள் ஹாடி பார்த்தீங்கன்னா ஜாக்கேபிளுக்கு ஒரு சிஸ்டம்
மிஸ்டர் அப்பி கையில் போட்டிருக்காரு. மேபி இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா வந்து ஒரு மிக்சடு உமன் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் ஒரு உமன் ரெஸ்லர் இருக்கிறாங்க, இந்த பக்கம் நிக்கி கிராஸ் இருக்கிறதுனால ஒரு உமன்ஸுக்குள்ளேயே ஒரு மிக்சட் மேட்சாக பார்த்தீங்கன்னா இவங்க டீமுக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி ஒரு செக்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நடக்கிற மண்டே நைட்டில் நடத்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் சிஎம் பாங் ட்ரூ மேக்கின்டர் என்ன பேசினார், காலில் பேசியது தமிழ், இதெல்லாம் நம்ம ரஸ்லிங் கிங் 2 சேனலில் நம்ம போட்டுட்டோம். நீங்கள் ரஸ்லிங் கிங் 2 சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா மறக்காமல் ரஸ்லிங் கிங் 2 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம மேட்டருக்கு வரலாம். அதாவது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்குக்கும் ட்ரூ மேக்கின்டருக்கான மேட்டர். சிஎம் பாங் எமோஷனலாக நிறைய விஷயம் பேசினார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராப் மேட்ச் நமக்குள்ளே வந்து பேசில் பில்லியத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதுக்கும் ட்ரூ மேக்கின்டர் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாரு. ட்ரூ மேக்கின்டருக்கும் சிஎம் பாங்குக்கும் பார்த்தீங்கன்னா பேசில் பில்லியத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராப் மேட்ச் நடக்க போகுது. ஸ்ட்ராப் மேட்ச்னா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி உங்க வாரால சண்டை போடுறாங்க. 2 பேரோட கையிலையும் பார்த்தீங்கன்னா வார போட்டு விட்டுருவானுங்க. யார் ஜெயிக்கிறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்தது ஒடிசியா ஜோ நியூ டே வெர்சஸ் ஃபைனல் டெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு மேட்ச்சு. ஸோ ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டிவ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒடிசியா ஜோ மேலே. நியூ டேக்குள்ளே பிரிவு ஏற்படுற மாதிரி காட்டுறானுங்க. ஒடிசியா ஜோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பினஸாக இருந்தாலும் எக்ஸிக்யூட்டிவ்க்கு அந்த சந்தோஷம் இல்லை, ஒரு கடுப்பாகவே தான் பார்த்தீங்கன்னா வராது. மேட்ச்சில் டேபு கொடுக்கும்போது, அதாவது இந்த மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒடிசியா ஜோ டேபு கொடுக்கும்போது அப்படி கையெடுத்துறாரு. அவருக்கு அவ்வளோ டென்ஷன் போல இருக்குது. இந்த மேட்ச்சில் ஒடிசியா ஜோ மூலியமா நியூ டே அண்ட் ஒடிசியா ஜோ வந்து வின் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அவருக்கு வந்து சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஒடிசியா ஜோ பிடிக்கல. நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஒடிசியா ஜோ மூலியமாக நியூ டேல ஒரு மிகப்பெரிய பிரிவு ஏற்பட போது அதுக்கான ஹிண்டிங் தான் பார்த்தீங்கன்னா WWE இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் டெரர் ட்வின்ஸ், அதாவது நம்ம டேமியன் பீஸ், லீ மோர்கன், இவங்க 2 பேருமே சேர்ந்தா அந்த டீமோட பேர் வந்து டெரர் ட்வின்ஸ். லீ மோர்கன் சொல்கிற பாருங்களேன், ரியாரப்பில் இவங்க 2 பேரும் சேர்ந்தா டெரர் ட்வின்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா பேசின் பில்லியத்தில் ஒரு மிக்ஸ்மெண்ட் ஆக்ட் மேட்ச் இருக்குது. அதில் வந்து டாமினிக்கையும் லீவையும் ஓட விடுவான்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா டாமினிக்கும் லீவும் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் லோகோவையே கலாய்க்கிற மாதிரி ஒரு லோகோவை அவங்க டிசைனிங் பண்ணியிருக்கிறாங்க. மேபி இவங்க டீமுக்கும் ஒரு புது பேரை வைப்பாங்க போல இருக்குது. அது அப்போ ஜட்ஜ்மெண்ட் டே அப்படிங்கிற டீமோட பேரை சொல்லி முடிச்சுட்டானுங்க போல இருக்குது. ஸோ ஜட்ஜ்மெண்ட் டே டீமுடைய லோகோவே பார்த்தீங்கன்னா கலாய்க்கிற மாதிரி வச்சு தான் ஒரு ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா டாமினிக் மற்றும் லீ மார்கன் வந்து பேசியிருக்கிறாங்க. ஸோ இதை கூட நம்ம மேபி ரஸ்லிங் கிங் 2ல் பார்த்தீங்கன்னா பேசி தமிழ் எபிசோடில் நான் போடுறேன். மேபி டைம் இருந்தால் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடுக்கும் மிஸ்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் மேட்ச்சு. நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் மேட்ச் இருக்குதுன்னு. ஸோ அது மிஸ்ஸு கூட தான். இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நோ டிஸ்குவாலிஃபை மேட்ச்சு. எந்த பொருளை வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்து அட்டாக் பண்ணலாம். அதுதான் இந்த மேட்சோடைய ஒரு மிகப்பெரிய ஸ்டிபுலேஷனு. ஸோ மேட்ச் உண்மையிலே நல்லா தான் போடும்போது மிஸ்ஸுக்கு ஒரு ஆபத்துனா கடைசியில் பார்த்தீங்கன்னா உதவிக்கு வர்றது ஆட்ருத்து தாங்க. அதை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி ஆகணும். மேட்ச் உண்மையிலேயே நல்லா போனாலும் ஃபைனலி இந்த மேட்ச்சில் வின் பண்ணது பிரான்சன் ரீட் தான் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறாரு. வெற்றி பெற்ற உடனே பார்த்தீங்கன்னா படுபயங்கரமாக அவருடைய ஃபுல் அட்டாக்கை பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆரம்பிக்கிறாரு. பட் ஆனால் இந்த தடவை செக்யூரிட்டி வரல, பிரான் ஸ்டோமன் அனுப்பிவிட்டாங்க போய் நில்லுன்னு. ஸோ பிரான் ஸ்டோமன் வந்தது ரொம்பவே நல்லா இருந்தது. பட் ஆனால் பிரான் ஸ்டோமன் வந்து நிற்கும் போது பிரான்சன் ரீட் பெருசாக எதுவும் அட்டாக் பண்ணல. மேபி உங்களுக்குள்ள ஒரு ஃபியூடை கிரியேட் பண்ணி மேபி பிரான் ஸ்டோமனுக்கும் பிரான்சன் ரீட்டுக்கும் ஒரு மேட்ச் வைக்கலாம்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. சரி, இன்னைக்கு மிஸ் பார்த்தீங்கன்னா பலியாடாயிட்டாரு, பிரான்சன் ரீட்டுக்கு இரையாயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஊஃப் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ஸ்டேஜில் பிரான் பிரேக்கர் வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. வந்து சாமி ஜெயின் கூட ஒரு ஃபீட் முடிச்சுட்டேன், சாமி ஜெயின் ஒரு சில நாள் வரமாட்டான்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பான டோர்னமெண்ட் வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. அதில் யார் வெற்றி பெறுவீங்களோ அதில் வந்து என் கூட வந்து இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறீங்க, பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பிரான் பிரேக்கர் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்தது டாமினிக் மிஸ்டீரியோக்கும் டேமியன் பீஸுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இடையிலேயே வந்து கார்லிட்டாவும் ஜேடி மெக்டோனோ ஃபின் பாலர் இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸை படுபயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜேடி மெக்டோனர் இருக்கிறார்ல, அவர் வந்து செம்மை அடி வாங்குறாரு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டில் வரதுக்காக பனிந்த பேங்கெல்லாம் டேமியன் பீஸ் கொடுத்தாரு. கடைசியில் இப்படி அடி வாங்குறாரு, பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லீ மோர்கன் வந்து ரியர் அப்படியே படுபயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. டாமினிக் மிஸ்ஸியும் வசமாக மாட்டாரு, வச்சு செய்கிறாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பவர்ஃபுல் ஆகிட்டாங்க. ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவங்க டெரர் ட்வின்ஸாக இருந்தாலும் நம்ம டேமியன் பீஸ் லீ மோர்கன் 2 பேர் தான், இவங்க மொத்தம் 4 பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா படு பயங்கரமாக லீவ் மோர்கன்
ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெரர் ட்வின்ஸை படாப்படுத்திட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டேமி பீஸும் சரி ரியா ரிப்ளியும் சரி கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி காட்டியிருக்கிறாங்க. மேபி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு உண்மையான இன்ஜுரியாக இருக்காது, பட் ஆனால் காயம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. மேபி ஸ்டோரிக்காக டெவலப் பண்ணுறாங்க போல இருக்குது. அதாவது ரியா ரிப்ளிக்கு கையில் மிந்தி அடிப்பட்டதுன்னு அவங்க ரெஸ்ட் எடுத்துக்க போனாங்க. ஸோ அதுலேயே லிவ் மோர்கன் அட்டாக் பண்ணதுனால இன்ஜுரி அப்படிங்கிற மீனிங்கை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்ட்ரோல் டீம் வராங்க. ஏன்னா பியூர் ஃபங்க்ஷன் வெர்சஸ் டேமேஜ் கண்ட்ரோல் வெர்சஸ் ஆல்ஃபா அண்ட் ஃபயர் கூட பார்த்தீங்கன்னா WWE உமன்ஸ் சாம்பியன்ஷிப் வந்து ட்ரிபிள் த்ரெட் மேட்சாக இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ அந்த மேட்ச்க்காக தான் வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 3 பேருமே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக கொண்டு போகிறாங்க. மேட்ச் உண்மையிலேயே நல்லா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ ஃபைனலி இந்த மேட்ச் யார் பிறகு பார்த்தீங்கன்னா ஃபியூர் அண்ட் ஜவான் ரீட்டைன் த WWE உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப். இவங்க பார்த்தீங்கன்னா WWE உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பான ஒரு டோர்னமெண்ட் இருக்குல்ல, அதில் ஜே ஊசோ வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மெயின் ஈவெண்ட் டைமுக்கு வந்துட்டோம். ராண்டி ஆர்டன் வெர்சஸ் லோட்பிக் கேஸ் இருக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச்சு. நம்ம வருத்தப்படாத வாலிப சங்குன்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன் உண்டு, அதில் கூட லாட்பிக்னு ஒருத்தர் உண்டு. ஸோ அவர் மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கேசரும் ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டான ஆள். மேட்சும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொண்டு போகிறாங்க. இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக அந்த மேட்ச் வச்சுருக்கிறதுக்கு உண்மையிலேயே ஒருத்தான ஒரு தான் லோட்பிக் கேசருக்கு ஒரு ஒருத்தான ஆப்போனண்ட்டாக வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லலாம். மேட்ச் உண்மையிலேயே செம்மையாக கொண்டு போகிறாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இடையிலே வந்து குந்தர் வந்து நிற்கிறாரு ராண்டி ஆர்டனை ஜெயிக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ராண்டி யார்? பறக்கும் புயல், ஆர்கேஓ புயல், நம்ம ராண்டி ஆர்டன் நல்லவா, அதனால ஆர்கேஓ போட்டு தள்ளுறாரு. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஆர்கேஓ போட்டு ஃபைனலி பார்த்தீங்கன்னா குந்தர் கேசரை வின் பண்ணி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் வந்து வின் பண்ணிட்டாரு. அப்போ குந்தர் வந்து செம்ம கடுப்பில் ராண்டி ஆர்டன் அட்டாக் பண்ணதுக்காக வராரு. ஆல்ரெடி எப்படி அட்டாக் பண்ணுவோம் அப்படிங்கிறது ராண்டி ஆர்டனுக்கு தெரியும். ஸோ அதில் இருந்து தப்பிச்சு ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா குந்தரை அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஆர்கேஓ போட மாதிரி நிற்கும் போது இத்துடன் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு ராவை முடிச்சிட்டானுங்க. ரா எண்டிங் நல்லா தான் இருக்குது, ஆனால் எண்டிங்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆஃபேர் செக்மெண்ட் சொல்லிட்டு தனியாக போடுறானுங்க. சரி, இந்த ஆஃபேர் செக்மெண்ட் நடக்கும், அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் ஈவினிங் சொல்கிறேன். கரெக்டாக ஆர்கேஓ போடும் போதில் டைட்டில் போட்டு தொடரும் போட்டுறீங்க பார்த்தீங்களா. WB நீங்கள் தமிழ் சினிமா சீரியஸே பண்ணுறீங்க. ஓகே, இன்றைக்கான நான் எப்படி இருந்து கேட்டிங்கன்னா போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது ஓகே சுமாரான மண்டே நைட்டாக தான். நான் இந்த வாரம் மண்டே நைட்ரா ரேட்டிங் எவ்வளோ கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா 10க்கு 5.5 ஸ்டார் கொடுக்குறேன். அதாவது 5.5 ரேட்டிங் கொடுக்குறேன் 10க்கு. உங்களோட ரேட்டிங்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.